ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. கொஞ்சம் தான் கேப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு சமூக அறிவியல் அப்படிங்கிற ஒரு எபிசோட் வந்து பார்க்குறோம். எபிசோட் நம்பர் 21. எனிவே வந்து நம்ம சமூக அறிவியல் இதுக்கு முன்னாடி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாயிண்ட், அதை பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்போம். அந்த பாயிண்ட் திருப்பி அடுத்தடுத்த கேள்விகளாகவும் இங்கேயும் நம்ம வரதான் போகுது. ஓகேங்களா? இப்போ மற்ற டாப்பிக்கை விட சமூக அறிவியலில் 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியாகிரபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், அப்புறம் சிவிக்ஸ், 4 சப்ஜெக்ட் சேர்த்து நம்ம ஒரு எபிசோடா போடுறோம். அப்போ எந்த அளவுக்கு நீங்க அதிகமா படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுல ஒரு சில விஷயங்களை மைன்யூட்டா, ஒரு சில விஷயங்களை நம்ம தனியாகவும் ஒரு சில வீடியோக்களை நம்ம போட தான் போறோம். ஓகேங்களா? அதுவும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதுலேயும் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நிறைய பாலிட்டியில இருந்து, சிவிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்துருக்குது. அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் இருந்து தோன்றியது அப்படிங்கிறாங்க. அரசியல் அமைப்பு அப்படிங்கிறாங்க. அரசியல் அமைப்புனா என்ன? இந்தியா எப்படி ரன் பண்ணணும், இந்தியா வந்து எந்தெந்த நாடு, எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன உரிமை கொடுக்கணும், மக்களுக்கு என்ன உரிமை, மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்ட ஒரு புத்தகத்துக்கு பேர் தான் என்னது? அரசியல் அமைப்பு சொல்றோம். இங்கிலீஷ்ல கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் நம்ம எழுத ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1947 எழுத ஆரம்பிச்சு 49 அடாப்ட் பண்ணி 50 வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு படுத்திருப்போம். 3 வருஷம் முக்கியம். 47 எழுத ஆரம்பிச்சு 49 வந்து அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 50 நடைமுறைக்கு வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 3 வருஷம். ஆனா அதுக்கும் முன்னாடியே வந்து எந்த நாடுகள்ல வந்து இருந்திருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அதுதான் வந்து ரொம்ப பழமையான நாட்டுல எழுதப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியலமைப்பு இருக்குது. அப்ப எப்படி சரியா? இங்கிலாந்து தான் சார். இங்கிலாந்து தானே ரொம்ப பழமையான நாடு, அதுதான் அமெரிக்காவே ரூல் பண்ணுது. அப்ப இங்கிலாந்துல தானே அரசியலமைப்பு இருக்கணும். எஸ், கரெக்ட் தான் இங்க யோசிக்கிறது. ஆனா இங்கிலாந்துல பாத்துக்கிட்டீங்கன்னா எழுதப்படாத அரசியலமைப்பு தான். அவங்க அன்னன்னைக்கு எழுதிட்டு இருப்பாங்க. ஓகே, அது கரெக்டான ஒரு புக்கு கிடையாது. ஓகே, எப்பப்பா ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அமெரிக்காவில் இந்தியா மாதிரி ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்ட புத்தகம் இருக்கிறது. அமெரிக்காவுடைய அரசியல் அமைப்பு, அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து காப்பி பண்ணியிருப்போம். காப்பி தான் எடுத்திருப்போம். அப்படின்னா முகவுரை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அமெரிக்காவில இருந்து தான் வந்து அது ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். முகவுரைனா என்ன? எப்படி நம்ம ஒரு பெரிய புக்கு படிக்கிறோம்னா அதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குமா? ஒரு கட்டுரை எழுதுறீங்கன்னா முன்னுரை அப்படின்னு எழுதுவீங்களா? அதே மாதிரி மொத்தமா இந்த புக்குக்கு, இந்த புக்ல இந்த இவ்வளவு பேஜ்ல என்ன சொல்ல வராங்களோ அது ஒரு பேஜ்ல முன்னுரையா கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? முகவுரை அப்படிங்கிறாங்க. இதுவும் அமெரிக்காவில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் தான். ஓகே, நம்மளோட அரசியலமைப்பு இருக்கக்கூடிய முகவுரை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தந்தை. ஓகே, சட்ட வரைவு குழுவின் தந்தை தலைவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து இந்தியாவோட அரசியலமைப்பை எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ், அவர் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம எழுதினவர் அப்படின்னு சொல்றதை விட அதை வரைவு பண்ணவர் அப்படின்னு சொன்னது கரெக்டான அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு நான் அவர் எழுதவே சொல்ல வரல. நிறைய பேர் சேர்ந்துதான் அந்த இடத்துல வந்து அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் ஒரு தனிநபரா வந்து கொண்டு வரது நிறைய பேர் சேர்ந்துதான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா விஷயத்தையும் சொன்ன விஷயங்களை எடுத்து ஒரு வரைவு, ஒரு டிராஃப்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அப்படி சொல்லுவாங்க. வரைவு குழுவுடைய தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, வேற ஏதாவது பேர் இதோட தொடர்புடையது இருக்குதா அப்படி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருக்காரு. பாத்தீங்கன்னா இவர் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவரும் கூட. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அந்த சட்ட வரைவு குழுன்னு உருவாக்குனாங்கல்ல. எஸ், இந்த குழுவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புடைய தலைவராக செயல்பட்டது யார் தான்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, அரசியல் அமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவரும் யார் தான்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 2 விஷயம். ஒன்னு, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் தான்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 தடவை குடியரசுத் தலைவராக இருந்தார். வேற யாருமே இல்லை. ஓகே, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஓகே, இந்த தினம்ங்கிற வார்த்தையை வந்து அடிக்கடி இந்த பாலிட்டியில கேட்கிறாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம், அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம், இப்ப குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, என்ன டேட் அப்படி பாத்தீங்கன்னா 1947 ஜனவரி 22. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஓகே, ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில டேட் இருக்குது. இப்ப அந்த டேட் நான் எழுதி போட போறேன். அதை கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட்டை நம்ம ஒரு சில விஷயங்களாக நம்ம கொண்டாடுறோம். ஓகே, அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் 1949 நவம்பர். ஓகே, நம்ம எழுதணுமா?
1949 நவம்பர் 26. இந்த இங்கே இருக்குது பாருங்க. 26. இது நம்ம இந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இதுதான். ஞாபகம் மைன்யூட்டா எழுதணும். ஓகேவா? 1949 நவம்பர் 26 அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அப்ப யார் ஏத்துக்கிட்டா அந்த அரசியல் அமைப்பை அப்படின்னு அரசியல் நிர்ணய சபை குழுன்னு இருந்ததா சொன்ன ராஜேந்திர பிரசாந்த் தலைவராக அவங்க தான் ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, அது கூட தேவையில்ல. அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னா என்ன நாள்? அது நவம்பர் 26 தான் 1949. ஓகே, அப்போ அடுத்து 1950 ஜனவரி 26. ஞாபகம் வச்சுக்கோங்க. 26 நவம்பர், இங்க ஜனவரி, இங்க 49, இங்க அடுத்த வருஷம் 50. இந்த நாளை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான். ஓகேங்களா? ரெண்டு டிஃபரன்ஸ் வேற. ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற, நடைமுறைக்கு வந்தது நாள் வேற. ஓகே, அப்ப இந்த ரெண்டு தினத்தையும் நம்ம ஒரு டேவா வருஷம் கொண்டாடுறோம். ஓகே, சிறப்பான ஒரு டே. இந்த டே எல்லாருக்குமே தெரியும். இது என்ன டே அப்படி பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம், குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஓகே, அப்போ இனிமேல் குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடுறோம் தெரியுதா? குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடுறோம்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்ததோ அப்பதான் நம்ம குடியரசு தினமே கொண்டாடுறோம். அப்ப ஏன் சுதந்திர தினம் கொண்டாடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்போ இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் வெளியே போனாங்களோ, ஆங்கிலேயர்கள் வெளியே போனாங்களோ அந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினமா கொண்டாடுறோம். அப்ப ரெண்டு தினத்துக்கு இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த டாபிக் முடிச்ச பிறகு அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நவம்பர் 26 நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகேவா? தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். எந்த தினத்தை? நவம்பர் 26 ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? என்ன தினம்? தேசிய சட்ட தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா தேசிய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். ஓகே, ரெண்டு ஒரே மீனிங் தான். அதுதான் நவம்பர் 26 ரொம்ப முக்கியமானது. அப்ப இது ஒரு தினம், இது ஒரு தினம். ஓகே, இப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னா, சுதந்திர தினம் தான் எதுக்கு கொண்டாடுறோம், குடியரசு தினம் தான் எதுக்கு கொண்டாடுறோம் சொல்லிட்டீங்க. ஓகே சார், நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ சுதந்திர தினம் அன்னைக்கு ஒரு மாநிலத்திலையும் ஒரு நாட்டிலையும் யார் கொடியை ஓகே எந்த தலைவர் கொடியை ஏற்றுவாரு, குடியரசு தினம் அன்னைக்கு எந்த தலைவர் கொடி ஏற்றுவார், ஒரு மாநிலத்திலையும் சரி நாட்டிலையும் சரி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. இப்போதான் நம்ம ஒரு டேவே கொண்டாடுறோம், சுதந்திர தினம் கொண்டாடுறோம். அதனால நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? எனிவே பாருங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, தேடி கூட மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் பி. இது ரொம்ப முக்கியமான தினம் அப்படி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு முக்கியம். ஓகே, நான் எழுதி போட்டது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சாரம் பாதுகாப்பிற்காக வழிவகுக்கும் விதி அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, இப்ப விதி அப்படிதான் கேட்கிறாங்க. விதி அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் இருக்கு. விதி அப்படிங்கிறாங்க, சரத்து அப்படிங்கிறாங்க, உறுப்பு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம எழுதி வச்சிருக்கிற பிரிவு, இப்படி மாதிரி எத்தனை பேர்னா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே அமைப்பு தான். ஓகேங்களா? நம்மளுடைய எழுதி வச்சப்பட்ட நம்மளோட அரசியல் அமைப்புல நிறைய விதி, நிறைய உறுப்புகள்லாம் இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசும், ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொருங்களுடைய பவரை பத்தி பேசும். இங்க இந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய அடிப்படை உரிமையை பத்தி பேசுது. என்னது? நம்மளுடைய அடிப்படை உரிமையை பத்தி பேசுது. இந்த பிரிவுகள்ல ஒரு பிரிவு இதை பத்தி பேசுது. ஓகே, இப்ப இதுல என்ன அப்படின்னா எழுத்தை பத்தி பேசுது, மொழியை பத்தி பேசுது, கலாச்சாரத்தை பத்தி பேசுது. ஓகே, இந்த பிரிவு நமக்கு ரொம்ப ரொம்ப தொடர்புடையது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, பிரிவு 29. இந்த பிரிவு நமக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் தொடர்புடையது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கலாச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் மெரினா கடற்கரையில் நடந்தது. அந்த போராட்டம் வெற்றியும் அடைந்தது. ஓகேங்களா? என்ன போராட்டம் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. இப்ப ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடத்தியே ஆகணும். தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 29 தான். ஓகே, ஒவ்வொரு மக்களுடைய கலாச்சாரத்தை கண்டிப்பா பேணி காக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 29. அதுதான் இதுக்குரிய ஆன்சர். எழுத்து, மொழி, கலாச்சாரம். ஓகேங்களா? எஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பத்தி பேசுறாங்க, பிரிவை பத்தி. டாக்டர் அம்பேத்கர் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தை இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறாங்க. என்னது? இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்தை சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இதயம் மற்றும் ஆன்மானா உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு தான் இதயம் தான். ஓகேங்களா? அதுதானே நம்மளால இயங்க முடியாது. அதே மாதிரி டோட்டலா எழுதி வச்ச இவ்வளவு பெரிய புக்குல இந்த ஒரு பார்ட், ஓகே, அந்த ஒரு ஆர்டிக்கல், அந்த பிரிவு இல்லைன்னா அந்த டோட்டல் அரசியல் அமைப்புமே ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகும். அதனாலதான் அந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன சொல்றாங்க, அம்பேத்கர் இதயம் மற்றும் ஆன்மா சொல்றாங்க. அப்படி என்ன சார் அந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 32. ஓகே, அப்படி என்ன சார் அந்த ஆர்டிக்கலை சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிக்கல் ஒரு சில விஷயங்கள்ல அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்குறாங்க.
அந்த உரிமைகள் உங்களுக்கு பறிக்கப்படும் பொழுது, ஓகே, அந்த உரிமைகள் உங்களுக்கு பறிக்கப்படும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிக்கல்ல உங்களை யாருமே கவர்மெண்ட் சரி ஒரு தனிநபர் சரி தீண்டாமை பண்ணக்கூடாது, ஓகேங்களா, ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ பாலினம் ரீதியாகவோ உங்களை வந்து தீண்டாமை படுத்தக்கூடாது. ஆனா யாராவது உங்களை தீண்டாமை படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமா கோர்ட்டு போய் முறையிடலாம். ஓகே, அதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32, ஓகேங்களா, இங்கிலீஷ்ல விரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த ஆர்டிகல் தாராளமா ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம், எந்த விஷயத்துக்குனாலும் கவர்மெண்டே பண்ணாலும் சரி. ஓகே, இதாச்சும் திருப்பி ஒரு இடத்துல பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்தியாவில் எத்தனை முறை தேசிய அவசர கால நிலை, அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? அதான் தேசிய அவசர நிலை. அப்ப எத்தனை வகையான அவசர நிலை இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான அவசர நிலை இருக்குது. என்னதான்? ஒன்னு தேசிய அவசர நிலை, இன்னொன்னு மாநில அவசர நிலை, இன்னொன்னு நிதி அவசர நிலை. ஓகே, 3 இது திருப்பி சொல்றேன். தேசிய அவசர கால நிலை, மாநில அவசர கால நிலை, நிதி அவசர கால நிலை. புரியுதா? அப்ப 3க்கும் என்ன மாதிரி ஆர்டிகல் இருக்குமா? இந்த ஆர்டிகல் கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகும். என்ன ஆர்டிகல் பார்க்கலாமா? ரைமியா இருக்கும் பாருங்க. 352, அது கூட ஒரு 4 கூட்டினோம்னா 356, அது கூட ஒரு 4 கூட்டினோம்னா 360. சரி சார், 4 கூட்டுறதான் தெரியும், ஆனா எது ஃபர்ஸ்ட் எது முதல்ல வரும் தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிதி தான் ரொம்ப, அதாவது பணம் தான் ரொம்ப வந்து ஒரு மதிப்பு உரியது, அதனால அதுக்கு தான் ஆர்டிகல் வந்து பெரிய ஆர்டிகல் 360. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேசியம், அதுக்கப்புறம் தான் மாநிலம். ஆர்டிகல் 360, 356, அடுத்து 360. ஓகே, அப்ப 3 பார்த்தீங்கன்னா 3 வகையான அவசர கால நிலை இருக்குது. அதுல இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா தேசிய அவசர கால நிலை ஆர்டிகல் 352 இந்தியாவில் எத்தனை தடவை நடைமுறைப்படுத்திருக்கிறான்னு கேட்கிறாங்க. 3 முறை நடைமுறைப்படுத்திருக்கலாம். ஓகே, அப்போ 3 முறை அப்படின்னா அதை எப்பதான் பார்க்கலாமா? ஒரு தடவை எப்ப பண்ணாங்கன்னா 1962. எதுக்கு சார் அவசர கால நிலை பண்ணுவாங்க? போர் நடந்தா அவசர கால நிலை பண்ணுவாங்க. உள்நாட்டுக்குள்ள ஏதாவது கலகம் நடந்தா அவசர கால நிலை பண்ணுவாங்க. ஓகே, 2 ரீசன், ஒன்னு போர், இன்னொன்னு உள்நாட்டு கலகம் ஏதாவது நடந்தா அவசர கால நிலை பண்றாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் தடவை எப்ப பண்ணாங்க? 1962. 2வது தடவை எப்ப பண்ணாங்க? 1971. 3வது தடவை என்ன பண்ணாங்க? 1975. ஓகேவா? வருஷமும் படிக்கணும் எந்தெந்த வருஷம் பண்ணாங்க. இப்போ ஏன் சார் 3 தடவை? எதுக்கு 3 தடவை போரா? கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் தடவை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்தது பண்ணும். 2வது தடவை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு போர் நடந்தது பண்ணும். 3வது தடவை எந்த ஒரு போரும் கிடையாது, ஒரு தனிநபருக்கு நடந்த ஒரு பிரச்சனையை இந்தியாவுக்கே பிரச்சனையை மாத்திட்டாங்க. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஓகே, இந்திரா காந்திக்கு அவங்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டு அவங்க வந்து பிரதமராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்ததுனால அவங்களுக்கு நடந்த ஒரு அவசர கால நிலையை இவங்க என்னவா மாத்திக்கிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அவசர கால நிலையை மாத்திட்டாங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ஓகே, இந்த ஒரு சம்பவத்தை, ஓகே, இந்த தடவை அவசர கால நிலையை வந்து நடைமுறைப்படுத்துறத தமிழ் படத்துல ஒரு படத்திலே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சார்பேட்டா படத்துல ரங்கன் வாத்தியார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, சார்பேட்டா படத்துல ரங்கன் வாத்தியார் இருப்பாரு, அவரை வந்து இந்த அவசர நிலை ஏன்னா அவர் வந்து டிஎம்கே இருப்பாரு, எதிர்கட்சியா வந்து அந்த டிஎம்கே காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி, காங்கிரஸ் இந்த அவசர நிலை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப மாநிலத்திற்கு எதிர்கட்சி தலைவர்கள், உள்ளூர் இருக்க அரசு தலைவர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து படத்தை காமிச்சிருக்காங்க. 62, 71, 75. ஓகே, 3 முறை. அடுத்து குடியரசுத் தலைவர். ஓகே, குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்தும் சட்டப்பிரிவு அப்படிங்கிறாங்க. பிரிவு 53 அவருடைய நிர்வாக அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. ஓகே, குடியரசுத் தலைவர். அப்ப இந்தியாவுடைய தற்போதைய குடியரசுத் தலைவருடைய பெயரை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கூட. ஓகே, இந்தியாவுடைய தற்போதைய குடியரசுத் தலைவருடைய பெயர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. பிரதம அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் சட்டப்பிரிவு அப்படிங்கிறாங்க. பாருங்க, பிரதம அமைச்சரவைனா பிரதமரும் இருப்பாரு, அது கூட சேர்ந்து நிறைய அமைச்சர்களும் இருப்பாங்க. அந்த அமைச்சர்கள் குடியரசுத் தலைவருக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் பேருக்கு தான் பெரிய பதவி, ஆனா அந்த பதவியால சுயமா ஒரு சில வேலைகள் எதுவுமே அவரால் செய்ய முடியாது. ஓகே, சுயம் மீன்ஸ் என்னன்னா பிரதமர்களும் அமைச்சர்களும் என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து சரி சொல்ற ஒரு ஆளு, அவங்க சொல்ற விஷயத்துக்கு கையெழுத்து போடுற ஒரு ஆளு, கையெழுத்து போடக்கூடிய பவர் மட்டும்தான் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எதுவுமே குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இவங்க சொல்ற எல்லா வேலையும் செய்வாங்க. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 74/1, அதாவது சப்டிவிஷன் 1 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின்.
உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அது என்ன சார், உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தா குடியரசுத் தலைவர் பதவி அடைய முடியுமா? அடையலாம். எப்படி நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து இப்படிதான் விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. நடந்துட்டு ஒரே ஒரு தடவை 70 வருஷம் 75 வருஷம் ஆச்சு, ஒரு தடவை தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இனிமேல் நடக்குமா தெரியாது, மேபி பார்க்கலாம். ஓகே, என்ன அப்படி பாத்தீங்கன்னா உச்சபட்ச பதவியா என்ன பதவி இருக்குது? குடியரசுத் தலைவர் பதவி இருக்கு. ஓகேவா? மேபி குடியரசுத் தலைவர் திடீர்னு இறந்து போயிட்டாரோ, அல்லது அவர் பதவியை திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாரோ, அல்லது திடீர்னு அவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டாலோ, திடீர்னு அவர் எங்கே வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாலோ, அந்த பதவியை அந்த பவரை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதுக்குதான் ஒரு பதவி இருக்குது. என்ன பதவி? துணை குடியரசுத் தலைவர்னு ஒரு பதவி இருக்கு. புரியுதா? இறந்து போயிட்டாரோ, ரிசைன் ராஜினாமா பண்ணிட்டாலோ, வெளிநாட்டுக்கு போனாலோ, உடல்நலை குறைவு இருந்தாலோ, இந்த வேலையை குடியரசுத் தலைவர் வேலையை யார் செய்வா? துணை குடியரசுத் தலைவர் செய்வாங்க. ஏன் சார் அது அப்படியே சும்மா இருந்து போட்டுமே? கிடையாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்தியாவில் ஒரு நிமிடம் கூட குடியரசுத் தலைவர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படியா சார்? அப்படின்னா எஸ், உண்மை. ஏன் அப்படின்னா நீங்க அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தான் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையை விட்டு பழைய குடியரசுத் தலைவர் வெளியே வருவாரு. ஓகே, பழைய குடியரசுத் தலைவர் வெளியே வருவாரு, புதிய குடியரசுத் தலைவர் உள்ள போவார். கரெக்டா போவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு நிமிடம் கூட தெரிந்து குடியரசுத் தலைவர் பதவி இல்லாம இருக்கக்கூடாது. ஓகே, எதிர்பார்க்காம குடியரசுத் தலைவர் இறந்த பேருக்கெல்லாம் ரிசைன் பண்ணலாம். ஆனா தெரிந்து ஒரு நிமிடம் கூட இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் இல்லாம இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த சிச்சுவேஷன். மேபி இங்க என்ன நடக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா, மேபி துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியா இருக்குது, ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல இப்படி நடந்ததுன்னா யாரு அந்த பதவிக்கு வந்து திருப்பி இந்த பதவிக்கு வராங்க அப்படி பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பாரா, அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த பதவி அடைவார். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு தடவை நடந்தது. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி காலியா இருந்தது. ஓகே, துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருந்தது. குடியரசுத் தலைவர் திடீர்னு ராஜினாமோ அல்லது இறந்தோ போயிட்டார். ஓகேவா? குடியரசுத் தலைவர் இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு என்ன செஞ்சாரு, ராஜினாமோ அல்லது இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலா இந்த பதவி இல்லைன்னா இந்த பதவியில் இருக்கிற வரணும், இந்த பதவி இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இருக்காரோ அவர் டைரக்டா என்னவாயிட்டாரு, குடியரசுத் தலைவரா ஆயிட்டாரு. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. ஓகேவா? அந்த வாய்ப்பு யார் கிடைச்சது, யார் ஆனா அப்படின்னா ஒரு முஸ்லீம் நீதிபதி எம் ஹிதயத்துல்லா. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது, நடந்தது இல்லை, ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. இனிமேல் நடக்குமா அப்படின்னா மேபி நடக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். ஓகே, மேபி சார் இப்படி யோசிப்பாரு, இவந்த பதவியும் காலியா இருக்குது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல அடுத்து சீனியர் மோஸ்ட் ஒருத்தர் நீதிபதி இருப்பார்ல, அவர் தான். ஓகே, இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறது, கரண்ட் அஃபேர்ஸ்ல மென்ஷன் பண்ண போறது இந்த வாரத்தோடைய தலைப்பு செய்தியா இருக்கக்கூடியது. ஓகேவா? அதான் நீங்க மென்ஷன் பண்ண போறது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, என்ன அப்படின்னா தற்போது இந்த வாரத்துல புதுசா ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா ஆக போறாரு. அவருடைய பேர் என்ன மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக ஆக போறார். அவருடைய பேர் என்ன, அவர் எத்தனையாவது நீதிபதியாக தலைமை நீதிபதியாக வரார், அந்த ரெண்டையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள், அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன கேட்கிறாங்க. ஓகே, மொத்த மக்களவை உறுப்பினர்கள் அவை எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படி பார்த்தீங்கன்னா 545 ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே, அதுல எவ்வளவு சதவீதம் அமைச்சரவை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 15% இருக்கலாம். அது மக்களவையா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையுடைய மொத்த அளவு 234. அப்ப 234 15% தான் மொத்த மினிஸ்ட்ரி இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஆளுங்கட்சியில 300 MP இருக்கிறான், 300 MLA இருக்கா, 200 MLA இருக்கானா எல்லாவனையும் வந்து நம்ம அமைச்சராக கூடாது. ஓகேவா? ஆக்குவாங்க. மேபி அரசியலமைப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பா ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படிதான் வந்து நம்மளோட அரசியல் நிலைமை போயிட்டு இருக்குது. ஆனா இப்படி ஆக்கக்கூடாது. ஓகே, அதிகபட்சமா 15% வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் என்னது இந்த அமைப்பு. ஓகேங்களா? 15%. அடுத்து ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர். யார் சார் சபாநாயகர்? இப்படிதான் இருக்கும். மக்களவை இப்படி கீழே எல்லாரும் சேர் போட்டு ஒரு பெஞ்சில் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, அங்க பேசுவாங்க. ஒரு கொஞ்சம் மேடையில உட்காந்து ஒருத்தர் வந்து அமைதியா உட்காரங்க, இதை பண்ணுவா இதை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையிலையும் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பார். அவருக்கு பெயர் தான் என்ன சொல்றாங்க, சபாநாயகர் சொல்றாங்க. அவர் தான் முடிவெடுப்பாரு ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா முடிவெடுப்பார். ஓகேவா? அதே மாதிரி தற்போதைய மக்களவையின் சபாநாயகர் யார், கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தற்போதைய மக்களவையின் சபாநாயகர். ஓகே, இதுதான் இப்படிதான் நீங்க படிக்கணும். ஓகேவா? அடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. நவம்பர் 17, 1957. என்ன சார் ஜம்மு காஷ்மீர் கூட சிறப்பு அந்தஸ்து? ஆமா இருக்குது. ஓகே, அது என்ன சரத்து அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன உறுப்பு அப்படி பார்த்தீங்கன்னா
ஆர்டிகல் 370 அப்படிம்பாங்க. சிறப்பு அந்தஸ்து, அந்த நாட்டுக்குன்னு தனி அரசியலமைப்பு, அந்த நாட்டுக்குன்னு தனி கொடி, அந்த நாட்டுக்குன்னு தனி குடியுரிமை, அந்த நாட்டு பெண்களை வேற மாநிலத்துடைய ஆண்கள் வந்து திருமணம் பண்ணக்கூடாது, அந்த நாட்டு அந்த அந்த மாநிலத்துல போயிட்டு நம்ம போயிட்டு 1 இன்ச் லேண்ட் கூட நம்மளால வாங்கக்கூடாது. ஓகே, இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. அது ஆர்டிகல் வந்து 370. ஓகே, அடுத்த கொஸ்டின், மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன கேட்கிறாங்க. பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான் நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரத்தும் சொல்லியிருப்பாங்க, பிரிவுன்னு சொல்லுவாங்க, உறுப்பு சொல்லுவாங்க, நிறைய வார்த்தை இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 154. என்ன மாநில ஆளுநருடைய நிர்வாகம் அப்படின்னா, ஆளுநர் எப்படி வந்து இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்காரோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் அப்படி ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, அப்ப அந்த ஆளுநருடைய நிர்வாக பவர், ஓகே, நிர்வாக அதிகாரத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 354. நெக்ஸ்ட், அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் அப்படின்னு பாருங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம்னா அங்க ஒரு வார்த்தை விட்டாங்க, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் உறுப்பினர்கள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுடைய அரசு பணியாளர் தேர்வாணையம்னா டிஎன்பிஎஸ்சி, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, டிஎன்பிஎஸ்சி அதோடைய உறுப்பினர் தலைவரை தான் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா ஆளுநர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகே, ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நியமனம் பண்றது ஆளுநர், ஆனா அவங்கள ராஜினாமா பண்றது யார்? சரி, அதாவது வேலையை விட்டு தூக்குவது, அதாவது பாத்தீங்கன்னா அவங்கள வந்து விலக்குவது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா, சேஞ்ச் ஆகும். நியமனம் பண்றது ஆளுநர், ரிசைன் பண்ண வைக்கிறது குடியரசுத் தலைவர், பணி நீக்கம் செய்வது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். ஓகே, சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்படும். சரியானவற்றை கேட்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து, இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. ஆமா, ஒற்றை குடியுரிமை தான். என்ன சார் ஒற்றை குடியுரிமை? என்னன்னா, அமெரிக்கால போய் பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழுவதுக்கும் ஒரு குடியுரிமை, அமெரிக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியா குடியுரிமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவுக்கு தனியா ஒரு குடியுரிமை, நியூயார்க் மாகாணம் இருக்குமா, அங்க தனியா குடியுரிமை. ஓகே, டெக்சாஸ், விர்ஜீனியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு குடியுரிமை இருக்கு. ஆனா இந்தியாவில் அப்படியா? தமிழ்நாட்டு குடியுரிமை, கர்நாடகா குடியுரிமை இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. ஒற்றை குடியுரிமை. அடுத்து, குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறுதல் 3 முறைகளிலும் தப்பு. குடியுரிமை பெறுதல் 5 முறைகளிலும், குடியுரிமை இழத்தல் 3 முறைகளிலும் தற்போது நடைமுறையில் உள்ளது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. எல்எம் சிங்வி குழுவின் பரிந்துரைப்படி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக ஜனவரி 9 கொண்டாடுறோம். எஸ், கரெக்ட். ஓகே, இப்போ நீங்க என்ன கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண போறீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஏன் ஜனவரி 9 கொண்டாடணும்? இது ஒரு ஹிஸ்டரி கொஸ்டினும் கூட. ஓகேவா, வெளிநாடு வாழ் இந்தியர்களை தினத்தை ஏன் ஜனவரி 9 நம்ம கொண்டாடுறோம் தேடி வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். எல்லாரும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பாதி பேர் ஆன்சர் பண்றதே கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஏன் வெளிநாடு வாழ் தினம் ஜனவரி 9 கொண்டாடுறோம்? அது காந்தியோடு தொடர்புடையது. ஓகே, நான் சொல்லிட்டேன், காந்தியோடு தொடர்புடையது. ஏன் கொண்டாடுறோம் யோசிச்சு வச்சு சொல்லுங்க. ஓகேவா, அப்ப இதுக்கு ஆன்சர் 1, 2, 4 தான் சரி. ஆன்சர் வந்து டி. ஓகே, அடுத்து, கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. எஸ், நான் சொல்லியிருந்தேன் ஹிஸ்டரியில எது விஷயம் செஞ்சாலும் ஒரு 3 விஷயம் தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். ஓகே, இந்த 3 விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. உயர் நீதிமன்றமும் 3 விஷயம் கொண்டு வந்தாங்க. அப்ப பாருங்க, நம்மளுடைய சென்னை உயர் நீதிமன்றம் எத்தனை வருஷம் பழமையானது? 150 வருஷத்துக்கு மேல பழமையானது. இப்பதான் 150 வருஷம் ஏதோ விழா கூட கொண்டாடுறாங்க நம்மளுடைய உயர் நீதிமன்றத்திற்கு. ஓகே, அடுத்து, தவறானவற்றை கேட்கிறாங்க. தவறானவற்றை, இந்தியா சைனா அமைதிக்கான பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு. எஸ், ஏப்ரல் 28, 1954. கரெக்ட் தான். ஓகே, பஞ்சசீல கொள்கைனா ஒரு 5 கொள்கை. பாஞ்ச் அப்படின்னா 5 தானே. 5 கொள்கை யாருக்கு யாருக்கும்? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். அடுத்து, சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை அமைப்பு அமைந்துள்ள இடம் காட்மண்ட் கிடையாது, தவறு. இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள இடம் புதுடெல்லி. எஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸருக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பொக்ரானில் 2வது அணுசோதனை நடைபெற்ற ஆண்டு 1998. இது நடத்திய பிரதமர் அப்படி யாரும் கேட்டாங்கன்னா வாஜ்பாய் அவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் இதுல ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்டா இருந்தார். ஓகேங்களா, அப்போ 1, 3, 4 எல்லாமே சரிதான். எது மட்டும் தான் தவறு? 2 மட்டும் தான் தவறு. அடுத்து, குறைந்தபட்சம் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. என்ன மேலவை? அப்போ கீழவை என்ன மாதிரி இருக்குமா அப்படி பாத்தீங்கன்னா எஸ் இருக்குது. ஓகே, மாநிலம் அப்படின்னு இருந்ததுன்னா இது மாநிலம், இது நாடு அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நாடுனா பாராளுமன்றம் இருக்குது. அங்க எத்தனை சபை இருக்குது, எத்தனை ஹவுஸ் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா லோக்சபான்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு என்ன இருக்குது? ராஜ்யசபா அப்படின்னு ஒண்ணு 2 இருக்குது. ஓகே, லோக்சபா, ராஜ்யசபா 2 இருக்குதா? அதே மாதிரி மாநிலத்திலையும் 2 இருக்கணும். ஆக்சுவலா இருந்தது. ஓகே, என்ன அப்படின்னா மேலவை, கீழவை.
ஓகே, என்ன சார் புதுசு புதுசா சொல்றீங்க? ஆமா இருக்குதுப்பா. ஓகே, கீழவையில இருந்து போறவங்க என்ன சொல்லுவாங்க? எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. மேலவையில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எம்எல்சி அப்படிங்கிறாங்க. ஓகே, லோக்சபால இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அதுவும் எம்பி தான். ராஜ்யசபா இருக்கிறது எம்பி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? லோக்சபா எம்பியை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ராஜ்யசபா எம்பியை எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. எம்எல்ஏக்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்எல்சியை மக்கள் ஓட்டு போடுவாங்க, டீச்சர் ஓட்டு போடுவாங்க, டிகிரி படிச்சவங்க ஓட்டு போடுவாங்க, பஞ்சாயத்து தலைவர்கள் ஓட்டு போடுவாங்க, எல்லாரும். ஓகே, இப்ப இங்க நாட்டுல கண்டிப்பா 2 ஹவுஸ் இருக்கணும், 2 சபை இருக்கணும். ஆனா மாநிலத்துல 2 சபை வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, இது வந்து அந்த மாநிலத்துடைய உரிமை, அவங்க விருப்பப்பட்டா வச்சுக்கலாம். அதனால நம்ம ஊர்லயும் 1947க்கு அப்புறம் 2 ஹவுஸ் இருந்தது. ஓகே, ஒரிஜினலாவே இருந்தது. ஆனா எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் வந்து இந்த மேலவைங்கிறது தேவையில்லாம இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் காலத்திலே ஒழிக்கப்பட்டது. அதனால நமக்கு ரொம்ப பழமையான காலத்தில் ஒழிக்கப்பட்டதுனால நமக்கு இது தெரியல. ஓகே, அப்போ இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு என்னதான் கீழவை மட்டும்தான் இருக்கு. ஒரு சில மாநிலத்துல மேலவை கீழவை 2மே இருக்குது. பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகால 2 அவையும் இருக்கு. ஓகே, இப்ப தமிழ்நாட்டில் நம்ம டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா மேலவை வேணும் கேட்கறாங்க. அவங்க எது கேட்கறாங்க நமக்கு தான் தெரியும். ஓகே, எல்லாரையும் வந்து எம்எல்சியா மாத்திடுறாங்க, குடும்ப உறுப்பினர். அதான் ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ். இனிமே அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா கேட்கிறாங்க, அதுக்கு வந்து பிரதமர் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ எது சொல்ல முடியுது? சரி, அந்த மேலவை உறுப்பினர் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும்? 40 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வரவினராக அம்பேத்கர் உறுப்பு 370 படிச்சமா? ஜம்மு காஷ்மீருக்காக இருக்கக்கூடிய 370 எழுத மறுத்துட்டார். நான் இந்த ஆட்களை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கிட்டே சொல்லிட்டாரு அம்பேத்கர். ஓகேங்களா? இப்படி வந்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அம்சம் கொடுக்க கூடாது, எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதை எழுதுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி. ஓகேங்களா? அடுத்து, கூற்று காரணம். இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. எஸ், நெகிழ்வுத்தன்மை என்னன்னா கொஞ்சம் வளைஞ்சு நெறிஞ்சு இருக்கும். வளைஞ்சு நெறிஞ்சுனா புக் வளைஞ்சு இருக்காது. ஓகே, நம்மளுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு சில விஷயங்களை மாத்திக்கலாம். அதுக்கு பேர் தான் நெகிழ்வுத்தன்மை. கரெக்ட். இதுவரை இந்திய அரசமைப்பு 100க்கும் மேல் திருத்தப்பட்டது. எஸ், 100% கரெக்ட். 100க்கும் மேற்பட்ட முறைகளில் இது திருத்தப்பட்டுள்ளது. ஓகே, அப்ப கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்கிறது. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவர் சார்ந்துதான் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னது யாரு? நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எஸ், கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள பராக்கா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, பராக்கா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு யாருக்கும் ஒண்ணு கங்கை நதி எங்க ஓடுது? இந்தியா ஓடுது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும், அதாவது வங்க தேசத்துக்கும் போடப்பட்டதுதான் இந்த என்னது இந்த பராக்கா ஒப்பந்தம். 1977ஆம் ஆண்டு போடப்பட்டது. எந்த நீருக்காக? கங்கை நீருக்காக. ஓகே, இதான் புக்கில் இருக்குது, அதனாலதான் கேட்கிறோம். நெக்ஸ்ட், இந்தியா தனது 2வது நீளமான எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொண்டுள்ளது? இரண்டாவது கேட்கிறாங்க. இந்த வார்த்தையை பார்க்காம நீளமான எல்லையை பார்த்த உடனே எல்லாரும் வங்கதேசம் பெறக்கூடாது. ஓகே, வங்கதேசம் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஆக்சுவலா ஆப்ஷன் சரி, 2வது அப்படி பார்த்தீங்கன்னா சைனா வருதான். ஓகே, ஆனா சைனா ஆப்ஷன் இருக்குது. பாகிஸ்தான் கூட வரும், அதுவும் ஆப்ஷன் இருக்குது. அப்போ இப்போதைக்கு 2வது என்ன? இந்த ஆப்ஷன் படி 2வது என்ன அப்படின்னு நேபாளம். இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஒரு சில டைம்ல ஒரிஜினலா சைனா ஆன்சர் இருக்குதான், ஆனா ஆப்ஷன் படி நேபாளம். அடுத்த கொஸ்டின், மாநில பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் அழைக்கப்படுகிறார். எஸ், கரெக்ட் தான். ஒவ்வொரு பல்கலைக்கழகம் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேலூர் மாவட்டம்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி மாவட்டம்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, மதுரை மாவட்டம்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம். இது எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் ஒருத்தர் இருப்பார். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் இருக்கிறார் துணைவேந்தர். அப்போ துணைவேந்தர் அவர்னா யாரு? வேந்தர். அப்படின்னா எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர் யாருன்னா நம்ம மாநிலத்துடைய ஆளுநர் தான். ஓகேவா? கரெக்ட். அடுத்து, ஆளுநர் மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யும் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1. ஆங்கிலோ இந்தியன் யாருன்னா, சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியா விட்டு பிரிட்டிஷ் போனாங்க, ஆனா ஒரு சில நபர்கள் இந்தியாவிலே இருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு நபர் தான் ஒரு எம்எல்ஏ பதவி கொடுப்பாங்க, அதுதான் 1. ஆனா இப்பெல்லாம் அதை வந்து நியமனம் பண்றது கிடையாது. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த சரத்து 263 படி மாநில ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கிறார். எஸ், 100% கரெக்ட். அவசர சட்டம்னா என்னன்னா, சட்டமன்றம் செயல்படாத டைம்ல வந்து அவசரமா சட்டம் கொண்டு வரலாம். ஓகே, அது ஒரு 6 மாசம் செல்லுபடி ஆகும். ஓகே, கரெக்ட். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அமைச்சரவை சரத்து 123 படி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறது. எஸ், இதுவும் கரெக்ட் தான். அப்போ அனைத்தும் சரி. அடுத்து நம்ம ஒரு 4வது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் திருப்பியும் வேற மாதிரி வருது. உயர்நீதிமன்ற நீதி பேராணை பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன அப்படின்னு கேட்கிறார். ஓகேவா?
நான் சொன்னேன், நம்மளுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா உயர் நீதிமன்றத்திற்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ போகலாம். அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் பாத்தீங்கன்னா 32. அதனாலதான் அந்த பிரிவு நம்ம என்ன சொன்னார் அம்பேத்கர், இதயம் மற்றும் ஆன்மா சொன்னார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய உறுப்பு சரத்துனா 32. ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய உறுப்பு என்ன பாத்தீங்கன்னா 226. இந்த 2 ஆர்டிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, படிச்சா ஆன்சர் பி. அப்போ உயர் நீதிமன்றம் தான் கேட்டிருக்காங்க. நீதி பேராணை அப்படின்ற வார்த்தை வந்தாலே உயர் நீதிமன்றத்துக்கு 226, அது உச்ச நீதிமன்றம்னா 32. ஓகேங்களா? அப்ப மொத்தமா ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ 30 கொஸ்டினுமே அதிகபட்சம் பாலிட்டி தான், குடிமையியல் டாபிக்கா தான் படிச்சிருக்கோம். அப்போ குடிமையியல் அப்படின்னாலே நீங்க படிக்க வேண்டியது இந்த பிரிவுகளை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா சட்ட திருத்தம் அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சில சட்ட திருத்தம் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வருடங்கள். ஓகே, ஒரு சிலதான், குவாலிட்டி தான் அதிகமாக வருடங்கள் தான் கிடையாது, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட், யார் ஆளுநர், யார் குடியரசு, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்கா 10th புக்கை படிச்சீங்கனாலே கொஞ்சம் மேக்ஸிமம் நிறைய கவர் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அடுத்த வீடியோல நம்ம அடுத்த டாபிக்கோட சந்திக்கலாம். இந்த டாபிக்கை தெளிவா மென்ஷன் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்விக்கு தவறாம பதில் சொல்லுங்க. அதுவும் அந்த கொடியேற்ற கொஸ்டின் தவறாம பதில் சொல்லுங்க. தேங்க்யூ.